உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னது இது? என்னோட டைம் டேபிள். மார்னிங் 4 to 4:10 wake up time. 4:10 to 5 exercise time. Morning 5 to 6 yoga time. Morning 7 to 8 bathroom time. Morning 8 to 8:30 tiffin time. நிஜமாவே இப்படிதான் இவ்ளோ நாளா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆமா. இப்படி ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தா பசங்க எப்படி அட்டாச்டா இருப்பாங்க? இப்ப தேவையில்லாம பசங்களை எதுக்கு இழுக்கிற? இது என்னோட டைம் டேபிள். இத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எல்லா டைமும் நீங்களே ரூம் ஆக்குபை பண்ணிப்பீங்க. நாங்க என்ன பண்றதா? எனக்கு இந்த ரூம்ல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன். இது பார், உன் இஷ்டப்படி இருக்க. இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, இது என் வீடு, என் ரூம். அம்மா சொன்னாங்கிறதுக்காக ஓவரா பண்ற? ஆமா சார், அம்மா சொன்னதுக்காக தான் நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்காக டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டாமினேட் பண்றனா? நானா? ஆமா. ஓ காட். இத பார், உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது என்னோட டைம் டேபிள். இதுல இருக்கிறதா என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். சரியா? இதுல எனக்கு எந்த வித டிஸ்டர்பன்சஸும் வராம நீ உன்னோட டைமை கீப் அப் பண்ணணும். அவ்வளவுதான். என்ன சார் விளையாடுறீங்களா? என்னால இந்த டைம் டேபிள்ல ஃபாலோ பண்ண முடியாது. யாராவது பாத்ரூம் போறதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? நீ இந்த ரூம்ல இருக்கணும்னா இத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னது? ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா? சார், இது ஸ்கூலோ ஹாஸ்டலோ கிடையாது. உங்க ரூல்ஸ் படி இருக்கு. நான் இங்க என் இஷ்டப்படி தான் இருப்பேன். நீங்க வேணா உங்க டைம் டேபிள ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னால முடியாது. ஆமா, நிஜமாவே நீங்க படிச்சுதான் டாக்டர் ஆனீங்களா இல்ல காசு கொடுத்து டாக்டர் ஆனீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், உங்களுக்கு உடம்பு சரியில்லாம வாமிட் வந்தா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டைமுக்கு தான் வாமிட் பண்ணுவீங்களா? இல்ல ஸ்டமக் அப்செட் ஏதாவது ஆச்சுன்னா லூஸ் மோஷனுக்கு ஒரு தடவை தான் போகணும்னு கண்ட்ரோல் பண்ணிப்பீங்களா? சுடர், வேணும்னே என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன்னு இதுல சைன் பண்ணி கொடு. சார், உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். அதை தேவையில்லாம கெடுத்துக்காதீங்க. நம்மள மனுஷங்க தான், மிஷின் கிடையாது. எப்பயுமே ரூல்ஸ் பிரகாரம் வாழ்றதுக்கு. எப்படி சார் உங்களால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியுது? எனக்கு இந்து மேடம் நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. எப்படி இத்தனை வருஷம் உங்களோட ஹாப்பியா வாழ்ந்தாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு பெரிய கோவில் இல்ல 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 மசூதி இல்ல சர்ச் இல்ல மூணுமே கூட கட்டி கும்பிடலாம். எதுக்கு இப்போ தேவையில்லாம இந்துவை பத்தி பேசுற? நான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன். உங்கள மாதிரி ஒரு கேரக்டர் கூட அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்கல்ல, நான் பேசதான் செய்வேன். எனக்கு இவ்ளோ நாள் அவங்க மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா உங்கள மாதிரி ஒருத்தரை திருத்தாம அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்கல்ல, அத நினைக்கிறப்ப அவங்க மேல கோவமா தான் வருது. சுடர், இனிமே இந்துவை பத்தி ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா அந்த பேப்பர்ல சைன் பண்ணி கொடு. முடியாது சார், என்னால இந்த பேப்பர்ல சைன் பண்ணவும் முடியாது. இதுல இருக்கிற எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணவும் முடியாது. ஐயோ, என்ன திமிரு இருக்கும் உனக்கு? உன்ன எங்க அடிங்க பாப்போம், அடிங்க. சார், நீங்க இன்னும் குழந்தைங்களை கவனிக்கிற கேர் டேக்கர் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் இப்போ இந்த வீட்டோட மருமக. அத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்க என்ன ரைட்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. என்னால உங்க ரூல்ஸ் படிலாம் வாழ முடியாது. ஏன் விருப்பப்படி தான் வாழ முடியும். ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து அதுல நான் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், இத்தனை மணிக்கு நான் யோகா பண்ணுவேன், இத்தனை மணிக்கு நான் பாத்ரூம் போவேன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அத ஒரு டைம் டேபிளா போட்டு சுடர் கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த டைம் டேபிள்ல இருக்கிற டைமை தவிர்த்து மத்த டைம்ல தான் சுடர் எதுவா இருந்தாலும் அந்த ரூமை யூஸ் பண்ணணும்னு கண்டிஷன் வேற போடுறாரு. என்ன பேய் மேடம் சொல்றீங்க? இத கேட்கும் போது எனக்கே டென்ஷன் ஆகுதே.
சுடர் அமைதியாவா இருந்தா? அவளும் கோவப்பட்டு திட்டதான் செஞ்சா. என்ன பண்றது, யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கோவம் வரதானே செய்யும். சுடரா இருக்கவும் திட்டுறதோட விட்டா. இதே நானா இருந்திருந்தனா அங்க சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். நான் கூட எழில் சார என்னமோ நினைச்சேன். என்ன இவ்வளவு வர்ஸ்டா இருக்காரு? ஹே, அவர் ஒன்னும் வஸ்டான கேரக்டர் எல்லாம் கிடையாது. சும்மா நீ அவரை பத்தி என்கிட்ட தப்பாலாம் பேசாத. ஹலோ பே மேடம், கட்டின பொண்டாட்டியோடவே டைம் டேபிள் போட்டு வாழணும்ன்றவர வேற எப்படி சொல்றது? பாத்ரூம் போறது கூட டைம் டேபிள் போட்டா எப்படி ஒரு பொண்ணு ஹாப்பியா இருக்கும்? அவர் என்ன ஹாஸ்பிடல்ல டாக்டரா இல்ல மிலிட்டரி கேம்ப்ல ஆபீசரா? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரூல்ஸ் போடுறதுக்கு எப்படிதான் இப்படி ஒருத்தர் கூட இத்தனை வருஷம் நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்களோ தெரியல. ஹே தீபா, எழில பத்தி உனக்கு என்ன தெரியும்? சும்மா அறகுறையா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் முன்னாடி அவரை பத்தி தப்பா பேசாத. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது சரி, உங்க புருஷனை பத்தி தப்பா பேசினா கோபம் வந்தா நியாயம்தான். ஆனா அதே சமயத்துல உங்க தங்கச்சிய இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட கோத்து விட்டுருக்கீங்க பாருங்க, அது நியாயமா? அவ பாட்டுக்கு அழகா குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தா. தேவையில்லாம அவ உடம்புக்குள்ள பூந்து அவளுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ஆளோட சேர்த்து வச்சிருக்கீங்களே, இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது பேயே. ஹே தீபா, என்ன பேசும்போது ஃப்ளோல மரியாதைலாம் குறையுது? என்ன பத்தி தெரியும்ல. அப்பா சும்மா மிரட்டாத பேயே. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சே, உனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா சுடரோட வாழ்க்கையே காலி பண்ணிட்ட. அவ பாவம் அந்த ரூல்ஸ் ராமானுஜத்தை கட்டிக்கிட்டு எப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கா பாரு. நீ பண்ண பாவத்துக்கு கடைசி வரைக்கும் ஆத்மா சாந்தியா அடையாது. இப்படிதான் பேயா சுத்திக்கிட்டு இருக்க போற. ஹே தீபா, என்ன அப்படியே பொங்குற? சுடர் என்னோட தங்கச்சி. அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் எழில் கூட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப எழிலுக்கு சுடரை பிடிக்காம இருக்கிறதுனாலதான் இவ்ளோ குழப்பமும் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே எழில் மனச மாத்தி சுடர் மேல அவருக்கு லவ் வர வச்சுட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துரும். லவ் என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வீட்ல வந்து டெலிவரி பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் மனசுல இருந்து வரணும் மேடம். எழில் சார் மனசுதான் கல்லு மாதிரி கிடக்கே, அப்புறம் எங்க இருந்து லவ் வரும்? அப்ப சுடர் மனசுல லவ் வர வச்சிருவோம். சுடருக்கு லவ் வந்துச்சுன்னா டாக்டர் சார் மனசு மாறிடுமோ? ஹே மக்கு, ரெண்டு பேருக்கும் பிடிக்காததுனாலதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சுடர் மனசுல லவ் வந்துட்டா அவ லவ்வ காட்ட காட்ட அவரோட மனசு மாறும். இதெல்லாம் மொரட்டு சிங்கிளா இருக்கிற உனக்கு எங்க புரிய போகுது? அப்படின்னா முதல்ல அத பண்ற வழிய பாருங்க. அப்பதான் உங்க புருஷனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்க தங்கச்சியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அந்த விஷயத்த பண்ணியாச்சும் உங்க பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கோங்க பேயே. இதுக்கே நான் நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.